ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு நம்ம போகலாம். ஸோ ஆன் தி வேல நாங்கள் வந்து ஆர்கேவி ஹோட்டலில் தான் நிறுத்தியிருந்தோம். நாங்கள் இப்போ வந்து வேலூர் போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் தி வேல சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தினோம். ஆக்சுவலி இந்த ஆர்கேவி வந்து எனக்கு வந்து ஃபேவரட்டான ஹோட்டல். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹோட்டலில். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இட்லி, அதுக்கப்புறமா மசால் தோசை, அப்புறமா பொங்கல், வடை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூடவே காஃபி இல்லை டீ அது ஆப்ஷனல் தான். அதுவும் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து எது வேணுமோ வாங்கி குடிச்சிக்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்போயுமே இங்கே நிறைய சாப்பிட்றது உண்டு. ஸோ அந்த வேலை நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்னகிரி டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு முருகன் டெம்பிள், ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிளும் கூட. இது வந்து கோயில் வந்து மலை மேலே இருக்குது. அரௌண்ட் வந்து நீங்கள் ஒரு 150 ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். உங்களால் ஏற முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆட்டோவில், காரில், வண்டியில் கூட போய்க்கலாம். அதுக்கான வேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டெம்பிள் வந்துட்டு ரொம்ப பழமையான டெம்பிள். ஒரு நாள் என்ன இருக்குது, முருக பக்தி ஒருத்தி வந்து குழந்தை இல்லை, அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ஸோ முருகன்கிட்ட வந்து டெய்லி வந்து அழுது வேண்டியிருக்கா, எனக்கு குழந்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து முருகனை பார்த்து வேண்டி அழுதுருக்கா. அப்போ வந்து ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து இந்த பொண்ணை பார்த்து ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த சிறுவன் என்ன பண்ணியிருக்கான், கையில் இருந்த திருநீர் கொடுத்து, இந்த திருநீர் வச்சுட்டு நீ வந்துட்டு இந்த கோயிலை வந்து பிரகாரத்தை சுற்றி வா, கோயில் பிரகாரத்தை சுற்றி வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணும் வந்து சுற்றி வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஒரு சுற்றி வரும்போது அந்த பையனை பார்த்தா காணோம். எல்லா இடத்துலையும் தேடி இருக்கா. அப்போ வந்து அந்த பையன் வந்து காணோம். அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு வந்தது வந்து முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு மேய்க்கிற சிறுவனாக முருகன் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டெம்பிள். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதுக்காக சொல்கிறேன். ஸோ கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து முருகன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் பார்க்கிங் பற்றியெல்லாம் எந்த கவலையும் பட தேவையில்ல. நல்லாவே இருக்கும், பார்க்கிங்லாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு சின்னதாக தான் இருந்தது. அரௌண்ட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ஸில் தான் இருந்தது. ரொம்ப சின்ன கோயில். நான் அந்த ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. சீரியஸாகவே ரொம்பவே காமாக பாசிட்டிவான வைப்ஸோடு சூப்பராகவே இருந்தது கோயில். இது வந்துட்டு யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்படி தான் இருந்தது இந்த கோயில் வந்து. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி தான் இருந்தது. இவர் இருக்கார் இல்லையா, இந்த சாமியார் தான் இந்த கோயிலை வந்து கட்டினார். அது எப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஒரு நாள் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காரு. அப்போ வந்து அங்கே இருந்த பூசாரிக்கிட்ட, சாமி எனக்கு வந்து சாமிக்கு வந்து ஆர்த்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அதுக்கு வந்து கற்பூரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அட்லீஸ்ட் ஊதுபத்தியாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, ஊதுபத்தி வாங்கையும் காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா இது, முருகருக்கு வந்த இது என்ன இவ்வளோ பெரிய கோயிலில் வந்துட்டு ஒரு கற்பூரம் கூட காட்ட வந்து இவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ என்ன இருக்குது, அந்த முருகனோட சிலையிலேருந்து ஒரு ஒளி வந்திருக்கு. அந்த ஒளி வந்தோடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, மயங்கி வந்து விழுந்திருக்காரு, அன்கான்ஷியஸ் ஆகிருக்காரு. அதுக்கப்புறமா எந்திரிச்சு பார்த்த உடனே அவர் மைண்டில் வந்து எதுவுமே இல்லையா, தன்னோட ஃபேமிலி பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, ஜாப் பற்றி எதுவுமே அவருக்கு வந்து எந்த ஒரு ஞாபகமே இல்லையா. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆயிருக்கு, அவருக்கு வந்துட்டு இந்த கோயிலை வந்து திருப்பணிகள் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து வந்திருக்கான்.
அவர் வந்து மயக்கத்துலேருந்து எழுந்த உடனே அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து யார் கூடயும் ஒரு வார்த்தை கூட பேசுறதா இல்லை. அவர் தான் இவர். இந்த கோயிலை வந்து அவர் தான் இப்போ வந்து ஃபுல்லாகவே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பெருசு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா அவர் நினைவில் வந்து எதுவுமே இல்லையா, இந்த குழந்தைங்க ஆசை கல்யாணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் திருப்பணிகள் மட்டும்தான் அவருக்கு வந்து நினைவு இருந்தது. ஸோ அப்படி ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்த கோயிலை இப்படி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இவ்வளோ ஒரு சூப்பராக மாற்றி அமைச்சது வந்து இவர் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இவரை பற்றி இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேசுகிறதே இல்லைங்க. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் யார் கூடயுமே பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது, இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா இவர்கிட்ட வந்து சீட் எழுதி கொடுங்க. அதுக்கு வந்து அவர் வந்து பதில் எழுதி கொடுப்பார், அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சீட்டில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அது வந்து அவரை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சீட்டில் வந்து எழுதி வந்து தருவார். ஆக்சுவலி அது வந்து உண்மையாலுமே நடக்குது. இதுக்காகவே நிறைய பேர் க்யூவில் நின்று அந்த சீட்டில் வந்து எழுதி இந்த மாதிரி நடக்குமா நடக்காதான்னு அவர்கிட்ட வந்து கேட்டு இது பண்ணுறாங்க. அது வந்து உண்மையாலுமே நடக்குது. நிறைய கூட்டம் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, உங்களோட கோரிக்கைகள்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறமா லேட்டாக ரிப்ளை பண்ணி நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்களாம். அதுவும் ஒரு இது இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நிறைய கூட்டம் இருக்குது, உங்களால் அவர்கிட்ட கேட்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சீட்டில் வந்துட்டு உங்களோட பேர், நீங்கள் பிறந்த நேரம், உங்களோட ராசி நட்சத்திரம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க இதெல்லாம் எழுதிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வேலையை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதி அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துருங்க. பின்னாடி வந்து உங்களோட அட்ரஸும் எழுதி கொடுத்துருங்க. அதை வந்து அவர் அப்புறமா ஃப்ரீ டைமில் அவர் வந்து பார்த்து படித்து அதுக்கான பதில் எழுதி உங்களோட வீட்டுக்கே உங்களோட போஸ்டல் அட்ரஸ்க்கே அது வந்து அமுச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 100 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட உங்களால் டைரெக்டாக பேச முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி அவர் சொல்கிறது வந்து உண்மையாலுமே நடக்குது. அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர் அவர். ஸோ மறக்காமல் இது இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தது அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து கேளுங்க. இப்போ நிறைய கோயிலில் வந்து சாமிக்கிட்ட பூ கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். ஏதாவது கோரிக்கை இருந்தால் இவர்கிட்ட கேளுங்க, அவர் வந்து நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுவார். ஸோ இதுதாங்க இந்த கோயிலோட ஃபுல் வரலாறு. அதுவும் இல்லாமல் அவர் இந்த கோயிலே தான் இருக்கார். ஸோ வந்து நீங்கள் வந்து ஏதாவது கல்யாணம் எப்போ ஆகும், குழந்தை இல்லை, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கான கோரிக்கை ஏதாவது இருந்தால் இங்கே வந்து கேட்டு நீங்கள் வந்து அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம், சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கோயில் பின்னாடி ஒரு தெப்பக்குளம் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து நாங்கள் போகிற டைமில் அது வந்து பூட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து ஈவினிங் தான் திறக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே வந்து போக முடியல. அப்புறமா நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா மினி லஞ்ச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோயிலேருந்து இறங்குறப்போ அலங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், அங்கே தான் நாங்கள் வந்துட்டோம். இது ரெகுலர் ஹோட்டல் தான். ஸோ அங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கேயும் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டல் பேர் வந்து அலங்கார். ஓகேவா. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த ட்ரிப் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ கைஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ கைஸ். பை பாய்.